நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. ஹலோ எவ்ரிவான், நான் தான் கௌரி. உங்ககிட்ட சின்ன விஷயம் சொல்கிறேன், முடிஞ்சா இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம எல்லாரோட கையிலேயே வாட்ஸ்அப் இருந்துட்டு இருக்கு. இந்த வாட்ஸ்அப்புக்குள்ள எல்லாருமே ஏகப்பட்ட குரூப்ல காரணமே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கோம். கரெக்டா? இப்படி இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல நம்மளுக்கு யார் இருக்காங்கன்னே தெரியாது. நம்ம ஃப்ரெண்ட் எப்போ தெரியாம ஆட் பண்ணி விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல யாருனே தெரியாத ஒருத்தங்க திடீர்னு இந்த வாட்ஸ்அப் குரூப்ல பேசிட்டு இருக்கப்போ நடுவில் நான் ஒரு டைம் டிராவலர், நான் இயர் 2035 இருந்து 2019க்கு வந்திருக்கேன், நான் ஃபியூச்சரை பற்றி உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி உங்களை நீங்களே பாதுகாத்துக்கிறது எப்படிங்கிறத சொல்ல போகிறேன் அப்படின்னு யாராவது ஒருத்தங்க வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா நம்மளுக்கு என்ன தோணும்? போச்சு, ஏதோ ஒரு பைத்தியக்காரன் ஒரு ஃபார்வேர்டு அனுப்பிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு தானே தோணும். பட் இந்த ஒரு பர்டிகுலர் நபர் நேரமாக ஃபியூச்சரில் என்னென்ன நடக்க போகுதுங்கிறதையும் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாத சில சீக்ரெட்ஸையும் சொல்ல ஆரம்பிச்சா புருவத்தை உயர்த்தி என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிப்போம். கரெக்டா? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 19 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கால 2001ல இதே ஒரு விஷயம், ஜான் டிட்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் கேரக்டர், இவங்க உண்மையா இல்ல நிழலா இல்ல கற்பனையா யாருக்குமே தெரியாது. உண்மையிலே இவங்க டைம் டிராவலரா இல்லையான்னு கூட யாருக்கும் தெரியாது. இப்படி சொல்லப்படுற ஜான் டிட்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இன்டர்நெட்ல ஏகப்பட்ட வெப்சைட்ஸ்ல அப்பியர் ஆகி, நான் ஒரு டைம் டிராவலர், உங்களுக்கு ஃபியூச்சர்ல என்னென்ன நடக்க போகுதுங்கிறத சொல்ல போறேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்க உயிரை காப்பாத்திக்கோங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறத சொல்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. மக்களுக்கு ஸ்டார்டிங்ல நம்பிக்கையே இல்லைனாலும் நேரமாக நாளாக இவங்க சொல்ற விஷயங்களும் கியூரியாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. 2001ல இருந்து 2003 2 வருஷ காலகட்டம் மட்டும் இந்த ஜான் டிட்டர் அப்படிங்கிற பேர் இன்டர்நெட் ஃபுல்லா அப்பியர் ஆயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அப்படியே பூதம் மாதிரி காணாம போயிட்டாங்க. எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியாது, எங்க போனாங்கன்னு தெரியாது. யார் இந்த ஜான் டிட்டர்? 2001ல இருந்து 2003க்குள்ள இந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு இந்த வீடியோல பார்க்க ஆரம்பிப்போம் வாங்க. சோ முதல் விஷயம், எங்க இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் இந்த கதையை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆக்சுவலா ஈவென்ட்ஸ் என்னென்ன உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் சொன்ன கதை என்ன அப்படிங்கறத கேட்போம். ஓகேவா? சோ முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லேட் 1990s காலகட்டங்கள்ல அமெரிக்கால இந்த பாராநார்மல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கிற மாதிரி சில டிவி ஷோஸ் இருக்கும் தெரியுமா? இந்த திகில் டிவி ஷோஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டிவி ஷோக்கு ரெகுலரா 1990s லேட்ல ஃபேக்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஃபேக்ஸ்லாம் நிறைய பேர் ஃபேன் மெயிலா அனுப்புறவங்க இருந்திருக்காங்க, எனக்கு நீங்க பண்ற ஷோலாம் நல்லா பிடிக்கும்னு. பட் சில பேர் சில ஃபேக்ஸ் எப்படி வர ஆரம்பிச்சுச்சுன்னா, நான் ஒரு கால பயணி, நான் ஒரு டைம் டிராவலர், நான் 2035ல இருந்து நான் 1970ஸ்க்கு போயிட்டு இருந்தேன், போற வழியில நான் 1990ஸ்ல நான் இப்ப நின்றுட்டு இருந்திருக்கேன், நின்று உங்களோட ஷோ நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. இது அந்த டாக் ஷோ ஹோஸ்ட் அமெரிக்கன் ஆடியன்ஸ்க்கு வாசிச்சு காமிச்சிட்டு இந்த மாதிரிலாம் அனுப்புறாங்க பாருங்க, கிரியேட்டிவிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை எப்பவும் போல ரபிஷா தூக்கி போட்டுட்டாங்க. பட் இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. அந்த மெயில் அனுப்பிச்சவங்க, அந்த ஃபேக்ஸ் அனுப்பிச்சவங்க தன்னைத்தானே ஒரு அமெரிக்கால இருக்கிற ராணுவத்துல வேலை பார்க்குற ஒருத்தனா தன்னைத்தானே ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க. இது நிறைய பேருக்கு கியூரியாசிட்டியா இருந்துச்சு. அமெரிக்கன் ராணுவத்தோட பேர் ஏன்டா ஒருத்தன் யூஸ் பண்ண போறான், அது ஃபியூச்சர்ல இருக்கிற அமெரிக்கன் ராணுவத்துல வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தன் அப்படிங்கிற ஒரு பேரை ஏன் யூஸ் பண்ண போறான் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. இந்த கதையை அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க, அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க. 2001. ஸோ 2001 புது மில்லினியம், எல்லாருமே டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, இன்டர்நெட் எல்லாரோட வீட்லயும் இருந்துட்டு இருக்கு. அமெரிக்கால எல்லாரோட கம்ப்யூட்டர்லயும் இன்டர்நெட் கனெக்ட் ஆயிருக்கு. பட் இன்னும் ஃபேஸ்புக் வரல, இன்னும் பெருசாக சோஷியல் மீடியாலாம் வராத ஒரு காலகட்டம். ஸோ இந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஃபோரம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஃபோரம்னா என்னன்னு இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். வேற ஒன்றும் கிடையாதுங்க, ரெடிட் மாதிரி சொல்லலாம். ஒரு டாபிக் இருக்கும், அந்த டாபிக் கீழே யார் வேணாலும் ரேண்டமா கமெண்ட் பண்ணி போயிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃபோரம்ல திடீர்னு ஒருத்தங்க டைம் டிராவலர் _0 அப்படிங்கிற ஒரு யூசர் நேம் வச்சுக்கிட்டு தன்னைத்தானே ஒரு டைம் டிராவலர்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு முதல்ல ஒரு மெசேஜ் 2001ல வர ஆரம்பிக்குது. நான் ஒரு கால பயணி, நான் 2035ல இருக்கிற அமெரிக்கா ராணுவத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு கால பயணி, அமெரிக்கன் அரசாங்கம் இருந்துகிட்டு என்னைய ஒரு ஒர்க்குக்காக ஐபிஎம் கம்ப்யூட்டர் கடந்த காலத்துல இருக்கிற ஒரு ஐபிஎம் கம்ப்யூட்டர் நான் ஃபியூச்சருக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்காக என்னோட தாத்தா ஆல்ரெடி ஐபிஎம்ல வேலை பார்த்திருக்காங்க, எனக்கு ஐபிஎம் பத்தி சில விஷயங்கள் தெரியுங்கிற காரணத்துக்காகவும் என்னைய காலத்துல பின்னாடி அனுப்பிச்சிருக்காங்க. நான் பின்னாடி, அதாவது 2035ல இருந்து 1970s காலகட்டத்துக்கு என்ன பின்னாடி அனுப்பிச்சிருக்காங்க. பின்னாடி அனுப்பிச்சிருக்கப்போ நான் திருப்பி ஃபியூச்சருக்கு போகிற காலகட்டத்துக்கு நடுவில் இந்த ஒரு காரணத்துக்காக நான் நடுவில் 2000ல நான் இப்போ நின்றுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை போஸ்ட் பண்ணியிருந்தாரு. இதை போஸ்ட் பண்ண உடனே சத்தியமா கேட்கிற எல்லாத்துக்குமே சரி ஏதோ ஒருத்தன் இருக்கேன் அப்படின்னு தான் யோசிக்க தோணும். எல்லாருமே இதை பார்த்து சிரிச்சாங்க, எல்லாருமே இதை ஏதோ ஒரு ரூமர் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டு இருந்தாங்க. பட் சில பேருக்கு கியூரியாசிட்டி இருந்துச்சு. இந்த ஃபோரம் போஸ்ட்ல ஏகப்பட்ட பேர் இவங்களை வச்சு செஞ்சுட்டு இருந்தாலும் சில பேர் கியூரியாசிட்டியோட, அதெல்லாம் சரி, நீ யாரு, உன் பேர் என்ன, அப்படியே நீ சொல்ற மாதிரி ஒரு கால பயணி, நீ ஒரு டைம் டிராவலரா இருந்தேனாலும் எதுக்கு மக்கள் கிட்ட இதெல்லாம்
இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? எவனாவது ஒருத்தன் தன்னைத்தானே ஒரு கால பயணின்னு சொல்லிக்கிட்டானா அவனுக்கு தானே இது பிரச்சனை, ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, உன்னோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிற சில விஷயத்தை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போதான் கதை இன்ட்ரெஸ்டிங் ஆக ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ முதல் 2 நாளுக்கு ரிப்ளை இல்லை, பட் 3வது நாள் திடீர்னு ரிப்ளைஸ் வர ஆரம்பிக்குது. என்னோட பேரு ஜான் டிட்டர் அப்படிங்கறத வந்து தன்னைத்தானே ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் நான் வந்து ஃபியூச்சர்ல அமெரிக்க ராணுவத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பையன், நான் வந்து கால பயணத்துல வந்து ரொம்பவே தேர்ச்சி பெற்ற ஒரு பையன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலும், என்னோட தாத்தா வந்து ஆல்ரெடி ஐபிஎம்ல ஒர்க் பண்ணிருந்தாங்க காரணத்துக்காகவும் வந்து என்னை வந்து அமெரிக்கன் அரசாங்கம் வந்து பின்னாடி போய் ஒரு பர்டிகுலர் ஐபிஎம் கம்ப்யூட்டர் வந்து ஃபியூச்சருக்கு கொண்டு வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. இதை கேட்டவுடனே நிறைய பேருக்கு கியூரியாசிட்டி, எதுக்கடா ஐபிஎம் கம்ப்யூட்டர் கேட்க போறாங்க, அதுவும் பழைய கம்ப்யூட்டர் 1970s இருந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து எதுக்கு 2035ல தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பா அவர் அதுக்கு பதில் சொல்றாரு. இந்த ஒரு யூசர் நேம்ல இருக்கிறவங்க யாரும் நேர்ல பார்க்கல, இன்டர்நெட்ல நடந்துட்டு இருக்க விஷயம். சோ அதுக்கு அவங்க ரிப்ளை பண்றாங்க, இல்லங்க ஃபியூச்சர்ல இருக்கிற ஐபிஎம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் கோடை வந்து ரன் பண்றதுக்கு ஃபியூச்சர்ல இருக்கிற ஐபிஎம் கம்ப்யூட்டர்ஸ்னால முடியல, பட் பழைய இருக்கிற ஒரு ஐபிஎம் கம்ப்யூட்டர்னால இந்த ஒரு கோடை வந்து ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இதை சொல்லி முடிச்ச உடனே எல்லாத்துக்குமே கியூரியாசிட்டி வருது, என்னடா அவன் சொல்ற மாதிரி ஏதாவது உண்மையிலே இருக்குமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்குது. கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தோம்னா 2004ல வந்து ஐபிஎம் உண்மையிலே ஒரு விஷயத்த சொல்றாங்க. 1970sல நாங்கள் உருவாக்கின கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து எங்களோட பழைய கோடை ரன் பண்றதுக்குள்ள ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் நாங்கள் வச்சிருந்தோம். அது என்னைக்குமே நாங்கள் மக்கள் கிட்ட சொன்னது கிடையாது. ஆனா இந்த ஒரு ஃபீச்சர் எங்களோட கம்ப்யூட்டர்ல இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து இது நடந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு ஐபிஎம் சொல்றாங்க. பட் இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்றாரு. இதை சொன்னோன்னா ஐபிஎம்ல இருக்கிற நிறைய ஃபோக்ஸ் வந்து ஓகே, இது ஒருவேளை யார் இவன், ஒருவேளை ஐபிஎம்ல இருக்கவன் வேலையை பார்த்துட்டு இருக்காங்கிற ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு, இல்ல கம்ப்யூட்டர் நல்லா தெரியும் வேலையை பார்க்கறாங்க டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கியூரியாசிட்டி டெவலப் ஆயிட்டே இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கப்ப நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, அதெல்லாம் சரிப்பா, நீ கால பயணி அப்படின்னு சொல்றீங்க, டைம் டிராவலர் அப்படின்னு சொல்றீங்க, அப்போ வந்து உன் டைம் மெஷினை காட்டு அப்படின்னு அதுக்கு வந்து ரிப்ளைஸ் வர ஆரம்பிக்குது. எனக்கு டைம் மெஷின் காட்டுறது பெருசு இல்லை, ஆனால் உங்களால் புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு டயக்ராம் வந்து போஸ்ட் பண்ணப்படுது. இந்த டயக்ராம் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து இதே மாதிரி அதுல என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குங்கிறதையும் இந்த ஒரு யூசர் நேம் வந்து எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்றாங்க. டைம் டிராவலர் _0 அப்படிங்கிற ஒரு யூசர் நேம்ல வந்து இதெல்லாத்தையும் பப்ளிஷ் பண்றாங்க. இதெல்லாம் பப்ளிஷ் பண்ண உடனே ஏகப்பட்ட பேர் இதுக்கு வந்து அமெரிக்கால பேட்டன்ட்டே ஒருத்தங்க எடுத்து வச்சிருக்காங்க ஆக்சுவலா இந்த மாதிரி. ஆனா இது வந்து டைம் டிராவல் மெஷின்லாம் கிடையாது, பட் இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவங்க ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை வச்சு தான் நான் வந்தேன் அப்படின்னு கிளைம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து இன்டர்நெட்ல இருக்கிற சில பேர் இருந்துகிட்டு இதுக்கு தனியா பேட்டன்ட் வாங்கி இப்போ வச்சிருக்காங்க. இதுக்கு உண்மையிலே பேட்டன்டான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நிறைய பேர் கியூரியாசிட்டி கொஞ்சம் வருது, என்னடா நீ பார் திடீர்னு போட்டு இதெல்லாம் நீ போஸ்ட் பண்ணிருக்கே, இதெல்லாம் யார் மேனுஃபேக்சர் பண்றாங்க நாங்க தெரிஞ்சுக்கலாமா, ஃபியூச்சர்ல உலகம் எப்படி தான் இருக்குது, இதெல்லாம் நீ முதல்ல சொல்ல, அப்பதான் அதுதான் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு அதுக்கு வந்து இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் யூஸ் பண்ற டைம் மெஷினை வந்து உருவாக்குனது ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி தான். உண்மையிலே ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் ஒரு கம்பெனி இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ் இருக்குது. பட் இப்போ மட்டும் இல்ல, ஏகப்பட்ட வருஷமா ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் இருக்குது. என்ன சொல்றேன்னா ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் தான் இந்த டைம் மெஷின்ஸை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அண்ட் 2032ல வந்து உலகத்துல டைம் டிராவல் வந்து அபிஷியலா கவர்மெண்ட்ஸ் எல்லாமே ஒத்துக்குச்சு. ஆனா அரசாங்கங்கள்லாம் என்ன முடிவு பண்ணுச்சுன்னா டைம் மெஷின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எல்லாருமே வந்து பத்திரமா யூஸ் பண்ணணும், எல்லாரோட கைக்கும் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக 2032ல வந்து எல்லா அரசாங்கங்களும் ஒன்று சேர்ந்து அரசாங்கங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணும், பிரைவேட் கம்பெனிகள் எல்லாம் போகக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதனால தான் அமெரிக்கன் அரசாங்கம் இந்த மாதிரி சில அரசாங்கங்கள் கிட்ட மட்டுமே வந்து இந்த மாதிரி மெஷின்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், 2365 இந்த வருஷத்தை தாண்டி யாருனாலுமே வந்து டிராவல் பண்ணி போக முடியல. நிறைய பேர் யூகிக்கிறது என்னன்னா இந்த 2365 அப்படிங்கிற ஒரு வருஷம், அதாவது ஃபியூச்சர்ல இந்த ஒரு வருஷம் வந்து ஏதாவது ஒரு அணுகுண்டு சம்பந்தப்பட்ட ஒரு போர் வரலாம், அதனால மனிதநேயமே அழிஞ்சு போயிடலாம், இந்த மாதிரி ஒரு காரணம் இருக்கிறதுனால அதை தாண்டி யாருனாலே போக முடியலங்கிற டவுட் கூட சில பேருக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்றாங்க. பட் அஃப்கோர்ஸ் இந்த கதையை கேட்கிறப்ப நம்மளுக்கு முரணா 1000 கேள்விகள் வரும். இது எல்லாமே அவங்களை போட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பட் ஜான் டிட்டர் அப்படின்னு இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டரோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா, யார் டிபேட் பண்ண வந்தாலும் ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி ஏதாவது ப்ரூஃபை காமிச்சுக்கிட்டே இருக்குது. இதுலலாம் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் சரிப்பா, எதுக்கு இந்த காலகட்டம், நீ வந்து கடந்த காலத்துக்கு போயிருக்க 1970ஸ்க்கு போகணுங்கிற 2035லேருந்து வந்திருக்க, இப்போ சம்பந்தமே இல்லாமல் 2000 நின்றுட்டு இருக்க அப்படிங்கிறத கேட்டால் அதுக்கு அவங்க சொல்றாங்க, இதுக்கு வந்து எனக்கு பர்சனல் காரணங்கள் சில காரணங்கள் இருக்கு, அதை நான் உங்ககிட்ட சொல்ல போறது இல்லை, ஆனால் இந்த பர்சனல் காரணங்களுக்காக நான் சில நாட்கள் இங்கே இருந்துட்டு இருக்கேன், இங்கே நான் மீட் பண்ற நிறைய பேர் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் இந்த இடத்த விட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. ரொம்ப கியூரியாசிட்டியாக இது போயிட்டு இருக்கு. 2001ல இருந்து 2003 காலகட்டத்துக்கு வந்து இது ஏகப்பட்ட பேர் இதை பற்றியே பேசுறாங்க, ஜான் டிட்டர் பற்றி. இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து சில நாள் படி இலுமினாட்டி வந்து பயங்கர ஃபேம் ஆச்சு, அந்த மாதிரி ஜான் டிட்டர் அப்படிங்கிற இந்த நேம் வந்து பயங்கர ஃபேம் ஆயிடுச்சு. அமெரிக்கா ஃபுல்லா இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, கால பயணம் பாசிபிளா இல்லையான்னு எல்லாருமே டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஜான் டிட்டர் வந்து அதாவது காணாம போறாங்க, அதுக்கப்புறம் இன்டர்நெட் அப்படியே காணாம போறாங்க. பட் காணாம போறதுக்கு முன்னாடி சில விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போறாங்க. அமெரிக்கால வந்து
அமெரிக்கால வந்து மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடே இல்லாம போகிற காலகட்டம் வந்து விரைவில் இருக்குது. நான் இருக்கிற காலகட்டத்துக்கு, அதாவது 2035 காலகட்டத்துக்குள்ள வந்து அமெரிக்கால இருக்கிற மக்களுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிக்கும். ஏன் இதெல்லாம் அமெரிக்காவை பத்தி சொல்றாங்கன்னா, ஏன்னா அவங்க வந்து ஒரு அமெரிக்கன் அப்படிங்கிறதுனால வந்து அமெரிக்காவை பத்தி சொல்றாங்க. அண்ட் இதெல்லாம் விட ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அணு போர் வந்து இந்த உலகத்துல கண்டிப்பா வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இவ்வளவு ப்ரெடிக்ஷன்ஸையும் வச்சுக்கிட்டு அவங்க கடைசியில ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றாங்க. மக்கள் வந்து அரசாங்கங்களை எதிர்த்து கேள்வி கேட்கிற நாட்கள் வந்து வெகு தூரத்துல இல்ல. அரசாங்கங்கள் வந்து மக்களை அடக்க ட்ரை பண்ணுவாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியா வந்து அமெரிக்கால வெடிக்கும். அந்த கிளர்ச்சியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த கால பயணம் போன்ற விஷயங்கள்லாம் கண்டுபிடிப்பாங்க. இந்த கால பயணம், டைம் டிராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஜெனீவால இருக்கிற CERN அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து கண்டுபிடிக்கப்படும். அங்கதான் வந்து இந்த மிகப்பெரிய கொலைடர்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கதான் வந்து இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அவங்க தான் வந்து உலகத்துக்கு எல்லா அரசாங்கங்களுக்கு இதை கொடுப்பாங்க அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டு வந்து அவங்க இன்டர்நெட்ல இருந்து காணாம போயிடுறாங்க. இந்த ஒரு செட் ஆஃப் மெசேஜஸ் இருக்குல்ல, இந்த ஃபோரம் போர்ட்லாம் வந்து சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் பயங்கர ஃபேமாக ஆரம்பிக்குது. ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், ஆர்குட்டா இருக்கட்டும், எல்லாரும் இதை பத்தி நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த கேரக்டர் வந்து இன்டர்நெட்ல இருந்து காணாம போயிடுச்சு. இதுல ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2008ல ஒரு இட்டாலியன் டிவி இருந்துகிட்டு இதெல்லாம் சரிப்பா, இந்த ஜான் டிட்டர்ங்கிறவன் உண்மையிலே ஒருத்தன் இருந்தானா இல்ல ஏதாவது ஹோக்ஸ் எவனாவது ஒருத்தன் ஏமாத்திட்டு இருக்கான, இதை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக ஒரு பிரைவேட் டிடெக்டிவை வந்து இட்டாலியன் டிவி வந்து ஹையர் பண்ணாங்க. அந்த இட்டாலியன் டிவி வந்து ஹையர் பண்ண பிரைவேட் டிடெக்டிவ் வந்து அமெரிக்கால ஏகப்பட்ட இந்த ஜான் டிட்டர்ங்கிற பேரெல்லாம் வச்சு யார் யார் பப்ளிக்ல யூஸ் பண்ணிருக்காங்க போய் பார்க்கறப்போ, ஐபி அட்ரஸ் எந்த இடத்துல இருந்து இந்த மெசேஜ் எல்லாம் வந்திருக்குங்கிறதெல்லாம் ட்ரேஸ் பண்றப்போ, 2 பிரதர்ஸ், ஒருத்தங்க வந்து ஒரு லாயர், இன்னொருத்தங்க வந்து ஒரு என்டர்டைனர் அந்த லாயர் அண்ட் கம்ப்யூட்டர் கீக் அண்ட் இன்னொரு ஒரு என்டர்டைனர். இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்த அண்ணன் தம்பி 2 பேரு. இவங்க 2 பேரோட அட்ரஸ்ல இருந்து தான் வந்து இந்த ஜான் டிட்டரோட மெசேஜஸ் எல்லாம் வந்திருக்குன்னு வந்து அவங்க வந்து ஹைபோதசிஸ் பண்றாங்க. இந்த ஒரு காரணத்தினால இவங்க கம்ப்யூட்டர் பத்தி தெரிஞ்ச ஒருத்தங்க இருந்திருக்காங்க, அவங்க ஒரு லாயரும் கூட. இன்னொருத்தங்க யாருன்னு பாத்தீங்கன்னா என்டர்டைன் பண்றவங்க. இவங்க 2 பேரும் மக்கள் மேல ஒரு மிகப்பெரிய ஜோக்க நடத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிருக்கலாம்னு சொல்லி வந்து இவங்க பப்ளிஷ் பண்றாங்க. 2008ல வந்து ஜான் டிட்டர்ங்கிறது ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம், டைம் டிராவல்ல ஒரு பாசிபிளே கிடையாதுப்பான்னு சொல்லி எல்லாருமே தூக்கி குப்பையில போட்டாங்க. ஆனால் ஜான் டிட்டரோட கதை வந்து இன்னைக்கும் அமெரிக்கால நிறைய பேர்னால நம்பப்பட்டு இருக்கு. நான் சொன்னது ஒரு 10% தான். நீங்க கூகுள்ல போய் ஜான் டிட்டர்னு அடிச்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும். சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், ஏன் வந்து இந்த கால பயணம்லாம் ஒன்று இருக்குன்னு சொல்றியே, ஏன் வந்து கால பயணிகள்லாம் வந்து தன்னை காமிச்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சில பேர் கேட்கிற கேள்விக்கு வந்து அந்த யூசர் நேம்ல இருந்து வந்த ரிப்ளை, நீங்க அப்பப்போ வானத்தை பார்த்து யூஎஃப்ஓன்னு ஒரு விஷயத்த சொல்றீங்களே, அதெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஃபியூச்சர் டைம் டிராவலர்ஸ் வந்து கடந்த காலத்துக்கு வந்துட்டு போயிருக்காங்க, அதுதான் நீங்க யூஎஃப்ஓன்னு சொல்றீங்க. நாங்களாம் வந்துட்டு தான் போயிட்டு இருக்கோம். அதை தாண்டி நாங்க ஒருத்தங்க இருக்கோம், நாங்க கால பயணின்னு தன்னை ஒருத்தன் கூட்டத்துக்குள்ள ஐடென்டிஃபை பண்ணிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? எங்களால லேப்ல போய் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு தானே இருப்பீங்க, அதுக்கெல்லாம் பயந்துட்டு தான் நாங்க சொல்ல மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இவங்களும் வச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த 35 வருஷங்கிறது நம்மளோட வாழ்நாள் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன். அதனால வந்து அமெரிக்கால என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வாழ்நாள் இல்ல, நம்மளோட வாழ்நாள் முடிய போற காலகட்டத்தில் உலகம் எப்படி இருக்குங்கிறதுல வந்து ஏகப்பட்ட கியூரியாசிட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுல ஜான் டிட்டர் சொன்ன சில விஷயங்கள் வந்து ரொம்ப எதிர்மறையா இருந்துச்சு. அமெரிக்கால வந்து இது நெவர் ஹேப்பன், இப்போ வரைக்கும் நடக்கவே இல்லை. அவங்க சொல்லி பலிக்காம போன விஷயங்களும் நம்ம சொல்லணும். கரெக்டா? அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால வந்து வரப்போற கிளர்ச்சியில ஒரு மிகப்பெரிய போராட்டத்துல, மக்களுக்குள்ள இருக்கிற போராட்டத்துல வந்து அமெரிக்காவே வந்து 5ஆ பிரிஞ்சு போயிடும் 2008க்குள்ள அப்படின்னு சொன்னாங்க. அப்படில ஏதாவது நடந்துச்சா? ஒன்றும் நடக்கவே இல்லை. அடுத்தது என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால இருக்கிற மக்கள் இருந்துகிட்டு வெளிநாட்டுல இருக்கிற மக்களை வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க, பயங்கரமா சண்டை போடுவாங்க, அமெரிக்காக்குள்ள வந்து வெளிநாட்டு மக்களை எல்லாம் வெளியே அனுப்பிச்சிடுவாங்க அப்படிங்கறத சொன்னாங்க. அதெல்லாம் நடந்திருக்கா? அதுவும் நடக்கல. எல்லாத்தையோட ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால இருக்கிற அரசாங்கம் வந்து யாருமே எதிர்பார்க்காத மாதிரி வந்து 2008க்கு அப்புறம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க யூகிச்ச எல்லா விஷயமே வந்து 2008 அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தாங்க. பட் அது எதுவுமே நடக்கவே கிடையாது. அவங்க சொல்லி நடந்த ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐபிஎம் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, ஐபிஎம்மோட கம்ப்யூட்டருக்குள்ள வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குது, அது வந்து பழைய கோடை ரன் பண்ற திறன் கொண்ட ஒரு கம்ப்யூட்டர், அந்த கம்ப்யூட்டர் வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. அது லேட்டரா தான் வந்து ஐபிஎம் ஒத்துக்கிட்டாங்க, ஆமா இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் எங்களோட கம்ப்யூட்டருக்குள்ள இருந்துச்சு, ஆனா அதே வந்து நாங்க வெளியே சொல்லல, எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு தெரியலன்னு வந்து ஐபிஎம் லேட்டரா ஒத்துக்கிட்டாங்க. இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் அவங்க சொன்னது நடந்திருக்கு, மற்றபடி எதுவுமே நடக்கல. பட் பிராக்டிக்கல் கண்ணோட இதை பார்த்தோன்னா கண்டிப்பா இது ஃபுல்லா கட்டுக்கதை அப்படிங்கிறது தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். பட் மேபி இது இருக்கா இல்லையாங்கிறத வந்து நான் ஃபைனல் டெசிஷன் உங்ககிட்ட விட்டுறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜான் டிட்டர் மாதிரி கதைகள்லாம் உண்மை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல நீங்க ஃபர்தரா கூகுள் பண்ணி பார்க்குறப்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் மாதிரி இருக்கும் இந்த ஜான் டிட்டர் கேஸ். நீங்க ஃபர்தரா வாசிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டைம் டிராவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்டா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. பட் நான் உங்ககிட்ட மெயினா கேட்கணும்னு நினைக்கிற ஒரு கேள்வி, 2035ல உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு நம்ம டைம் டிராவல் பண்ணிலாம் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளுக்கே ஒரு யூகம் இருக்கும்ல. 2035ல நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஃபன்னியா இருந்தா கூட பரவாயில்ல, என்டர்டைன்மெண்ட் தானே. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன். Until then, bye. Madan Gori signing off. Love you all. Cheers. Have a great day. Take care. Bye. Cheers.